இணைந்திருக்கிற மக்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியிலே தினம்தோறும் நல்ல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு நாங்கள் என்ன கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு உலக கற்பனை நாளாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய பல பேர் கற்பனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கற்பனையிலே பலர் வீடு கட்டி குடும்பம் குட்டிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இந்த கற்பனைக்கு ஒரு நாளை கொடுத்து உலக கற்பனை நாள், கற்பனையிலே மிதக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கும் அந்த நாளில் அவர்களுக்குரிய நாளாக மாற்றி உலக கற்பனை நாள் என்று ஒரு நாளை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த கற்பனை என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அது முக்கியமான விடயமாக இருந்தபடியே தான் உலகத்திலேயே அதுக்கு ஒரு நாளை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் கற்பனை செய்பவர்களுக்கு. ஏனென்றால் இந்த கற்பனை தான் பல பேருக்கு அதை வெற்றியாளர்களாக மாற்றிருக்கு. நாங்கள் சிறு வயதிலே கற்பனை செய்து பார்த்திருப்போம். இப்போ கேட்ட அங்கடியெல்லாம் ஒரு 100 பேர் எடுத்து கேட்டால் ஒரு 90 பேர் நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று தான் கற்பனை செய்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்னவாக வேண்டும் என்று கற்பனை செய்து அது வேற கதை. நாங்கள் ஃபாதர் ஆகணும் என்று கற்பனை, அப்ப அப்படி இருந்து நாங்கள் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு கற்பனை செஞ்ச விடயங்கள் பல பேர் வாழ்க்கையில பலருக்கு நடக்காம இருந்திருக்கிறது. டாக்டர் ஆவல்மெண்ட் செஞ்சாக்கள் நினைச்சாக்கள் சுகர் கோப்பியோட ஆஸ்பத்திரி கிளினிக்கு போய் வர அளவுக்குலாம் இருக்கணும். அப்ப கற்பனைகளில் பலர் வாழ்ந்தாலும் இந்த கற்பனைக்கு ஒரு சிலரே செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு இன்றைக்கு கனவுகள் எல்லாம் அவர்களுக்கு நனவாக மாறி இருக்கிறது. இப்படி கற்பனை கண்டு ஒரு நாளை ஒதுக்கி வைத்திருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் பொழுது இன்றைக்கு நாங்கள் கேட்போம், இந்த பெண்களுக்கு தான் கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். குறிப்பாக எனக்கு கணவன் இப்படி அமைய வேண்டும், காதலன் அப்படி அமைய வேண்டும், கணவனுக்கு வீடு இருக்க வேண்டும், கார் இருக்க வேண்டும், மாமியார் இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் பல கற்பனைகள் செய்வார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே என்னோடு ஒரு பெண் தொகுப்பாளின் இருக்கிற அவர்கிட்ட கேட்போம், சொல்லுங்கள் கார்த்திகேயன், உங்களுடைய கற்பனை என்னவாக இருந்தது? என்னுடைய கற்பனை என்று கேட்டால் நான் இதை சொல்லுவதென்றே தெரியவில்லை. கற்பனை என்பது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான். எங்களுடைய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து எதிர்காலத்தை அழகாக்குவது போன்றுதான் எல்லாருடைய கற்பனைகளும் இருக்கும். இந்த கணவன் அப்படியான கற்பனைகளை எல்லாம் எடுத்து இன்று பலருக்கு இருக்கக்கூடிய கற்பனைகள் எல்லாமே ஒரு நல்ல கல்வி நிலையங்களாக இருக்கட்டும், நல்ல படிப்புகளாக இருக்கட்டும். இன்றைக்கு பட்டதாரிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய கற்பனை என்னவென்று சொன்னால், படித்த படிப்பிற்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் அப்படி என்பதுதான். கடவுள் அருளால் அது நடந்தேறி இருக்கின்றது, கற்பனை நிகழ்ந்திருக்கிறது அப்படி என்பதனால் சந்தோஷமாக என்னுடைய கற்பனை நிறைவேறிட்டு படித்த படிப்புக்கு ஒரு வேலையும் கிடைத்திருக்கிறது அப்படி என்பது சந்தோஷமான விஷயமாகவும், கண்ட கற்பனை பலித்து விட்டது என்கின்ற பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷம் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்ப இப்படித்தான் நான் கண்ட கற்பனையும் அந்த கற்பனை நிகழ்ந்தேறியதுமாக இருக்கிறது. ஹரியர், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கற்பனை ஒன்றையும் அது நிகழ்ந்தேறி இருக்கிறதா இல்லையா என்பதையும். நாங்கள் காலத்துக்கு காலம் பல கற்பனைகள் காணுவோம். நாங்கள் எல்லாரும் அப்படித்தான். அதெல்லாம் நிறைவேறினா நிச்சயமா நிறைவேறல. ஆனால் இந்த பேச்சுத்துறை விவாதத்துறையில நாங்கள் கற்பனை கண்டதை விட பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் என்பது அதுக்கான உழைப்பை நாங்கள் போட்டிருக்கிறோம் என்ற ஒரு மன திருப்தியை கொடுக்குறோம். ஆனால் பல விடயங்களில் நாங்கள் சின்ன வயதிலெல்லாம் பெரிய கார் வாங்கி இந்த படங்களை பார்த்துட்டு வீட்டுக்காரர் எல்லாரும் ஏற்றி கொண்டு ட்ரிப்பாக பெரிய காரில் போகணும்னு இருக்கிறோம். இன்றைக்கு மோட்டர் சைக்கிள் கூட வாங்க முடியாதவர் இருக்கிறோம். அப்படி கண்ட கற்பனைகள் எல்லாம் பலது காணாமலேயே போயிருக்கும் பொழுது இந்த கற்பனை என்பது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கற்பனைகள்லாம் சில இடங்கள்ல அதுக்கு எங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். பல பேர் என்ன செய்யறோம்னா, கற்பனையில கண்டுட்டு அது எங்களை அந்த கற்பனையை திருப்பி யோசிச்சு அதுவே எங்களுக்கு ஒரு போதையாக மாறி அதன் பின்னாலேயே நாங்கள் ஓட தொடங்கி விட்டுருவோம். அப்ப பல பேர் அதற்கான ஆயத்த பணிகள் எடுத்து இன்றைக்கு கண்ட கற்பனைகள் சிலருடைய வாழ்க்கையவர்களை பார்த்தா நான் இப்படி விமானத்திலே பறக்க வேண்டும் என்பவர்கள் பலர் விமான ஓட்டுநர்களாக மாறிருக்கார்கள், விமானிகளாக மாறிருக்கார்கள், பலர் விண்வெளியை கூட சென்றார்கள், பலருடைய சுயசரிதையிலே படித்திருக்கோம். அப்ப நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் என்பது ஒரு உண்மையான விடயமாக உளவியல் ரீதியாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுதும் எங்கள் கற்பனை அது ஒரு சிறந்த நல்ல ஒரு கற்பனையாக நல்ல விடயமாக இருந்தால் நாங்கள் அதற்கான உழைப்பை போடும் பொழுது அதை நாங்கள் அடையக்கூடிய விடயமாக கூட இருந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக நாங்கள் கற்பனை காண்பதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி கற்பனை காண வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாங்கள் கண்டு வைத்திருக்கக்கூடிய அந்த கற்பனைகள் அதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்கான உழைப்புகளை சிலர் போட தவறிவிடுகிறார்கள். நான் ஆசைப்படுவது ஒன்று, நடப்பது இன்னொன்று என்று பழி போட்டுக் கொண்டிருப்பவர்கள், இறைவன் மீது பழி போட்டுக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் தாங்கள் ஆசைப்பட்டதற்கான முதற் படிகளை கூட எடுக்க தவறியவர்களாகத்தான் இருப்பார்கள். நிச்சயமாக நாங்கள் சாதாரண தரம் படிக்கின்ற பொழுது உயர்தரத்தில் நல்ல சித்தி அடைய வேண்டும் அப்படி என்று சொல்லி கனவு காணுவோம், கற்பனை காணுவோம். உயர்தரத்திற்கு வந்ததன் பின்னர் என்ன, ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் நல்ல ஒரு பாடநெறியில் நாங்கள் தெரிவாக வேண்டும் என்று சொல்லி அந்த பாடநெறிக்கும் நாங்கள் தெரிவாகி இருப்போம். பாடநெறியை முடித்ததன் பின்னர் என்ன, நல்ல வேலை ஒன்று கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் கனவு காணுவோம். ஆனால் எங்களுடைய கனவுகளும் கற்பனையும் சாத்தியமாகின்ற பொழுது அதை நாங்கள் கொண்டாட தவறிவிடுகிறோம். ஏதோ ஒரு காலப்போக்கில் இப்படி ஒரு நாள் நான் ஆசைப்பட்டேன் அப்படி என்று சொல்லி நாங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டோம். இன்று பலர்
பல்கலைக்கழக இருக்கைகளில் இருக்கின்ற பொழுதும் பலர் உயர்கல்வி நிறுவனங்களில் தங்களுடைய கல்வியை தொடர்கின்றவர்கள் அந்த இருக்கைக்கு தாங்கள் எவ்வளவு கனவு கண்டனாங்கள், அதற்காக நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டனாங்கள் அப்படின்னு சொல்லி ஒருவரும் நினைத்து பார்ப்பதில்லை. இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கைகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நாள் நீங்கள் கண்ட கற்பனைகள் தான். ஆனால் இன்று அந்த கற்பனையையும் கனவையும் நீங்கள் அடைந்து விட்டீர்கள். அதற்குரிய மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் கொண்டாடி கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் காலம் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா அறிகிறேன். நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பல பேர் இந்த கற்பனையில காண்றது அது நடக்காட்டி அதனாலதான் நம்ம பல பேர் டென்ஷன், அதை டிப்ரெஷன், அதை வாழ்க்கையை வெறுத்து போவாரு. கற்பனையை கண்டு கொண்டு வீட்டுக்கு போத்து மூடிக்கொண்டு அதில் நான் காரில் போகணும், அதில் போகணும், விமானத்தில் போகணும், அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், வீட்டுக்கு இருந்த ஒரு இடத்துலையும் போயிடாது, வீட்டை விட்டு வெளியில போயிடாது. அப்போ அதற்கு யார் உழைக்கிறார்களோ அவர்களால் அந்த இலக்கை அடையக்கூடியவர்களாக இருக்கு. கற்பனையிலே இருந்து கொண்டு அது நடக்காட்டி கடவுளை பேசுறது, படிப்பிக்கிற வாத்தியாரை பேசுவான், எனக்கு ஒழுங்கா படிப்பிக்கலை என்று பேசுறது, அங்கே யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுற அவங்கள பேசுறது, இவங்க எனக்கு அநீதி இழைச்சிட்டாங்கன்னு இன்னொரு இடம் கிடைக்கல நாங்கள் நடுவர் மேலே பேசுறது, அங்கே பேசுறது, இங்கே பேசுறது, தாங்கள் உழைப்பை போடாமல் சும்மா இருந்து விட்டு தங்களுக்கு கிடைக்கவில்லை என்னும் பொழுது பலர் அப்படி தெரிகிறார்கள். அதனால தான் பலருக்கு வெறுப்புகளும் வருகிறது, வாழ்க்கையிலே விரக்தியும் வரக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது எவன் ஒருவன் உழைப்பை போடுகிறானோ அவன் அந்த உழைப்பு கொடுக்கக்கூடிய கடினங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி உயர்ந்த படிகளை நோக்கி செல்கிறானோ அவன் ஒரு நாள் தான் கண்ட கனவுகள் கற்பனையிலே தான் வாழ்ந்த உலகத்தை அடையக்கூடியதாக இருக்கும். அதற்கென்ற சில திரைப்படங்களையும் பார்த்துவோம். ஆனால் திரைப்படங்களிலே அவர்கள் நடிகர்களாக இருந்தால் நடித்தாலும் அதை பார்த்து எங்களுள்ள பிறர் ஒரே நாள் ஒரு பாட்டுற நாங்கள் உலக ஃபேமஸ் ஆகணும். இந்த என்ன படத்துல சூரிய வம்சத்துல ஒரு பாட்டு அவர்கள் அவள் கற்பனையை கண்ட உலகம் ஒரு பாட்டு நிஜமான மாதிரி தேவயானி வந்தா ரைட் என்ற வாழ்க்கை முடிஞ்சது என்ற அளவுல பல பேர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருமே உழைப்பை போடுவதாக இல்லை. எனவே எவனொருவன் அதற்காக உழைப்பை கொடுக்கிறானோ, எவனொருவன் தன்னை உருக்குகிறானோ, தன்னை கஷ்டப்படுத்துகிறானோ, நித்திரைகளை மறக்கிறானோ, உணவுகள் நீர்கள் எல்லாத்தையும் மறந்து வேலை செய்யறானோ அவன் அந்த உயரத்தை அடையக்கூடியதாகும். இன்றைக்கு இந்த உலகிலே உயர்ந்திருக்கக்கூடிய பணக்காரர்களை பாருங்கள், அல்லது தங்களுடைய துறைகளிலே சாதித்திருக்கக்கூடியவர்களை பாருங்கள். அவர்கள் எல்லாருமே தாங்கள் சிறு வயதிலேயே கண்ட கற்பனைகளுக்கான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் அவர்களை நாங்கள் ரோல் மாடலாக இருக்கிறோம். அவர்களுடைய கதைகளை திரைப்படங்களாக மாற்றுகிறோம், அவர்களுடைய கதைகளை புத்தகங்களாக மாற்றுகிறோம். அதை படித்துவிட்டு நாங்கள் திரைப்படங்களை பார்த்துவிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னா, நாங்களும் படுத்திருந்தா வீட்டுக்கு இருந்த ஒரு பாட்டுரோ கோடீஸ்வரராகவும் ஒரே இரவு நாங்கள் கோடீஸ்வரராகவும் இன்றைக்கு பலருடைய சிந்தனையாக இருக்கிறது. எனவே இந்த உலக கற்பனைனால நாங்கள் கற்பனை செய்வோம், கண்டத கடியெல்லாம் கற்பனை செய்வோம், அங்கே போகணும் இங்கே போகணும் அந்த உயரத்துக்கு போகணும். ஆனால் அந்த கற்பனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க ஏதாவது ஆரம்ப புள்ளியாவது ஆரம்பிக்க வேணும். இந்த ஆண்டில் அதை ஆரம்பிச்சா தான் அது எங்களை அடுத்த கட்டத்துக்கு ஊக்குவித்து கொண்டு செல்லக்கூடிய விடயமா இருக்கு. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா சாதாரணமாக பள்ளிக்கூட தவணை பெரியச்சேரியை முதலாவது டேமரை மார்க்ஸ் குறைஞ்சிட்டு நினைக்கிறார். 2வது டேமரை நாங்கள் நான் 30ஆம் பிள்ளையா இருப்போம், அப்புறம் 30 பேர் 30ஆம் பிள்ளையா இருப்போம். ஆனால் முதலாண்டு முடிஞ்சு அந்த இரவு வீட்டையெல்லாம் அடிக்கடி வாங்கி ரிப்போர்ட்டெல்லாம் கட்டி பேச்செல்லாம் வாங்கிட்டு அழுது கொண்டு படுக்க நினைப்போம். கற்பனை காணுவோம் அடுத்த டேம் 1ஆம் பிள்ளையா காட்டுறோம். கடைசி ஒரு 25ஆம் பிள்ளையாண்டா கூட ஒரு ரைவ் தான் 1ஆம் பிள்ளையா காட்டுவோம் ரைவ் பண்ற ஆக்கள் நேச்சு கொண்டு படிப்பீங்க, வீட்டுக்காரருக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்க, அடுத்த முறை 1ஆம் பிள்ளையா வரது. ஆனால் பல பேரால் அது சாதிக்க முடிவதில்லை. ஏனென்றால் அதற்கான முயற்சிகளே அவருக்கு ஒரு சிலர் அதை சாதித்து காட்டியிருக்காங்க. அப்படி 1ஆம் பிள்ளைக்கு நீங்க முயற்சி எடுக்கும்போது தான் கடைசி ஒரு 5 பிள்ளையா தாண்டி 25ஆம் பிள்ளைக்கு போயிருக்கு, அடுத்த 20ஆம் பிள்ளையா போகக்கூடியதாக இருக்கும். இதுதான் இன்றைக்கு பல கற்பனையிலேயே நாங்கள் சிறு வயதிலிருந்து வாழ்ந்து கற்பனையிலேயே எங்கள் வாழ்க்கை சென்று கொண்டு, அதிலும் இந்த 90s கிட்ஸ் 90களின் குழந்தைகள் என்பவர்களுக்கு கற்பனையிலேயே காலம் போய்கொண்டு இருக்கிற இன்றைக்கு 90s கிட்ஸுக்கு 30-40 வயதுகிட்ட நெருங்கிடு. அதுபோல் இன்னும் கல்யாணம் நடக்கும் என்ற ஒரு கற்பனையிலேயே பல 90s கிட்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அந்த கற்பனைக்கு ஏதாவது செயல்படியும் கொடுக்கக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பதையும் 90களின் குழந்தை சார்பாக என்னுடைய 90களின் நண்பர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த சமூக ஊடகங்களுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய இன்றைய 2K கிட்ஸினுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய கார்த்தியான் சொல்லுங்கள். கார்த்தியான் கற்பனா சக்தி ஒரு விடயத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 90s கிட்ஸ் அப்படி என்று சொன்னாலே அவர்கள் மிகவும் அப்பாவியானவர்கள். அவர்கள் என்ன அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை அப்படி என்று சொல்லி அந்த அவர்களே ஒரு சாஃப்ட் கார்னர்லையும் இந்த 2K கிட்ஸை தவறாக பிரதிநிதித்துவப்படுத்த சோசியல் மீடியாக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த ஜெனரேஷன்ல பழி போடுறது முதல்ல இந்த 90 கிட்ஸ் நிப்பாட்டணும் அப்படி என்பதை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன் அப்படி என்று சொன்னால் இந்த ஒரு தவறான புரிதல் சமுதாயத்திலும் இருக்கின்றது. இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பழக்க வழக்கம் தெரியாது, இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு கலாச்சாரம் தெரியாது, நாகரிகம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான புரிதல் இல்லை சமுதாயத்தில் இருப்பதை நான் சொல்லிக் கொள்கிறோம். என்னுடைய சக தொகுப்பாளர் மீது நான் இந்த பழியை போடவில்லை, சமுதாயத்தில் இருக்கிறது அப்படி ஒரு விஷயம். இதுவே அவர்களை வேறு ஒரு திசைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும்.
பழக்க வழக்கம் தெரியாது, இவர்களுக்கு அங்க கலாச்சாரம் தெரிய போகுது அப்படி என்று சொல்லி அவர்கள் மீது போடக்கூடிய பழிகளே அவர்களை வேறொரு பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். தவறிழைப்பவர்கள் எல்லா ஜெனரேஷன்லயும் இருக்கிறார்கள். இப்பொழுது 60-80 வயதுகள்ல இருந்தவர்கள் உடைய காலத்திலும் தவறிழைத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுதும் கொலைகளும் நடந்திருக்கிறது, கற்பழிப்புகளும் நடந்திருக்கிறது, கொள்ளைகளும் நடந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் சமுதாயத்தில் புதிதா என்று கேட்டால் இல்லை. இதை இந்த ஒரு ஜெனரேஷன் தான் செய்யுதா அப்படி என்று கேட்டாலும் இல்லை. இந்த டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய இந்த செய்திகளின் பரவக்கூடிய தன்மையும் செய்திகளின் உண்மைத்தன்மையை பரவக்கூடிய தன்மை என்பதும் காலங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. அதுக்கு ஒன்று சோசியல் மீடியாவாக இருக்கலாம், அல்லது ஊடகங்களின் வளர்ச்சியாக இருக்கலாம், ஊடகவியலாளர்களின் வளர்ச்சி. காரணம் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு ஊடகவியலாளர்கள் தான். எங்களுடைய கையிலும் தொலைபேசி இருக்கிறது, எங்களாலும் ஒரு ஊடகத்தினுடைய ஒரு உரிமையாளராக முடியும். குறிப்பாக சில செயலிகளில் எல்லாம் நாங்கள் எங்களுக்கென்றே ஒரு பக்கங்களை உருவாக்க கொள்ள முடியும், செய்திகளை பகிர்ந்து கொள்ள முடியும். அப்ப இந்த செய்திகள் பரவக்கூடிய தன்மை என்பது இப்பொழுது அதிகரித்திருக்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்வை என்பது மாறணும். நாங்கள் பல கழகங்களை பார்க்கிறோம், பல குழுக்களை பார்க்கிறோம், எத்தனையோ ரத்த தானங்களை இந்த இளைஞர்கள் முன்னின்று செய்கிறார்கள். எத்தனையோ குடும்பத்திற்கு இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது பார்க்கக்கூடியதாக இருந்தது. எத்தனை பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் எல்லாம் அந்த வெள்ளத்தில் இறங்கி வேலை செய்ததை பார்க்கின்ற பொழுது உண்மையில் ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் துடிப்பாகத்தான் இருக்கிறார்கள். இந்த இளைஞர்களை நம்பி சமுதாயத்தில் நாங்கள் எதிர்காலத்தை ஒப்படைக்கலாம் அப்படி என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே காலகாலமாக இருக்கக்கூடிய அரசியலும், காலகாலமாக அரசியல் செய்பவர்களும் தங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய அரசியல் என்பது நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கிறது. அண்மையில் ஒரு பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை சார்ந்த ஒரு மாணவி ஒருவருடன் பேசுகின்ற பொழுதுதான் எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், முன்னைய காலத்தில் வடமாகாணத்தில் இருந்து பல பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மரவள்ளி கிழங்கு, இந்த மரக்கறி, குறிப்பாக இந்த மரக்கறிகள் புகையிலை எல்லாம் ஒரு காலத்தில் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அதற்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் இந்த மரவள்ளி கிழங்கு என்பது யாழ்ப்பாணத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு பொருளாகவே இருக்கிறது. ஆனால் இற்றை வரை யாழ்ப்பாணம் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான எந்த ஒரு சாத்தியப்பாட்டையும் கொண்டிருக்கவில்லை. நாங்கள் ரிட்டைல் பிசினஸ், அதாவது ஒரு பொருளை வாங்கி விற்பதில் அதிக ஆர்வம் காட்டுகிறோம், ஆனால் எங்களுக்கென்ற உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவது இல்லை. அதுவும் இந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் கூட யாழ்ப்பாணத்தில் இருந்து மரவள்ளி கிழங்குகள் வேறு நாடுகளுக்கு, மியன்மார் அங்கால இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஏன் இப்ப இருக்கிற காலத்துல அது முடியல? வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த காலத்துல முடியல என்று சொன்னால், காலகாலமாக செய்யக்கூடிய அரசியல் என்பது நிலைத்திருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. தமிழ் மக்களை எப்படி அரசியல் செய்து எந்த விடயங்களில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதும், எப்படி அவர்களை தங்கள் கையுக்குள் போட்டு வைத்திருக்க வேண்டும் என்பதும் சரியாக தெரிந்திருக்கக்கூடியவர்களின் கீழ் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற தெளிவு இங்கிருப்பவர்களுக்கு வர வேண்டும். அப்ப இந்த கற்பனை செய்யக்கூடிய இந்த நாள்ல கற்பனை செய்ய வேண்டாம், எங்களுடைய யாழ்ப்பாணம் முன்னர் எப்படி இருந்தது அப்படியாவது இனி மாற வேண்டும் என்று கற்பனை செய்வோம். நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது இந்த 2K கிட்ஸை பற்றி நல்லா சொன்னேன். அதாவது நான் 2K கிட்ஸின் பிரதிநிதின்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது சமூக வலைத்தளங்களுக்குள்ள ஊறி போயிருக்கக்கூடிய, அதாவது இந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஊறி நல்ல விடயங்களை மாத்திரம் இன்றைய சமூகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, கெட்ட விடயங்களை கண்டா ஷேர் பண்ண மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க, கொமெண்ட் பண்ண மாட்டாங்க, அதுகளை டிக்டாக் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த 2K கிட்ஸ் எல்லாருமே என்ன செய்ய நல்ல விடயங்களை கேட்பனை செஞ்சு நல்ல விடயங்களுக்காக கொடுங்க. நீங்க யாரோ ஒரு 2K கிட்ஸ்ல நல்லா அடி வாங்கி இருக்கீங்க போல, வன்மத்தோட இருக்கிறீங்க. இல்ல அதே நேரம் இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சாக்லேட் ஓச்சுகளுக்காண்டி ஓட்டுகளை போடுறதையும் நிறுத்தி கொண்டு நாங்கள் நல்ல விடயங்களை கற்பனை செய்து, அவர் கூறியது போலவே இந்த யாழ்ப்பாணம் என்பதை விட இலங்கையினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கக்கூடிய செயல்முறைகளையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். அதற்கு இந்த 2000 குழந்தைகள் அடித்தளம் விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் என்பேன் கரிகரன் மற்றும் ஹாத்தியானி ராஜேஷ் கண்ணா. நன்றி.